ஸோ எங்களுக்கு கிரேட் 10ல வந்துட்டு எங்களுக்கு தெரியும் முதலாவது அலகு, இரண்டாவது அலகு, மூணாவது அலகு இதெல்லாம் மெயினோ இல்லையோ எங்களுக்கு வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸஸ் அந்த 4லையும் இருந்து பார்ட் 2க்கு மெயின் கேள்வி வரும். ஸோ நாங்க இதை டார்கெட் பண்ணாலே சுவரா நாங்க 10-40 மார்க்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு போகுது ஈஸியா. அங்கே ஓலவரை பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதுல வந்துட்டு உங்களுக்கு HTML, CSS, HTML அதுல வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று வரும். அதே நேரமும் உங்களுக்கு சாட் வந்துட்டு அந்த அதுல ஒரு கேள்வி ஒன்று வரும். அதே நேரம் உங்களுக்கு இன்னும் என்னதுல கேள்வி வந்தாலும் மெயினா வந்துட்டு பார்ட் 2 ஆக்கிரமிச்சிருக்கிறது கிரேட் 10ல இருக்கிற அழகுகள். அதுலயும் நீங்க கடந்த 10 வருஷ பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல ஒரு மெயினா ஒரு அழகு வந்துகிட்டே இருக்கு. அது வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அழகு வந்துட்டு அதுல தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அழகா இருக்கும். சோ இந்த அழகை நாங்க இன்னைக்கு இந்த செமினார்ல இந்த அழகை நாங்க கவர் பண்ண போறோம். சரியானே? இன்னைக்கு நாங்க கவர் பண்ற அழகு இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இந்த அழகை தான் நாங்க இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகேயா? இப்ப மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சரியா? இதுல நிறைய இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு யார கம்பெனி எங்களுக்கு தெரியும், வேர்ல்ட்ல நம்பர் 1 பணக்காரரா இருந்தவர் யாரு? பில் கேட்ஸ். அவர் கம்பெனியா மைக்ரோசாஃப்ட் இருந்துச்சு. சோ அவர் வந்துட்டு இந்த எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் 2007 அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தந்திருந்தாலும் நாங்க இப்ப யூஸ் பண்ணி கொண்டு எங்களுக்கு கரவில நிறைய வந்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு 2016ஆம் ஆண்டு கடைசியாக உங்களுக்கு பாடத்திட்டம் மாற்றப்பட்டது. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த அந்த ஓலவல் எழுதின மாணவர்களுக்கு தான் இந்த பாடத்திட்டத்தை மாத்தினாங்க. அந்த மாத்தின அந்த கருதுகோளுக்கு இணங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2010 இதைத்தான் உங்களுக்கு சிலபஸ்ல போட்டிருக்காங்க. சரியானே? இப்ப இந்த அழகை நாங்க பார்ப்போம். இதுல முதலாவது எங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இப்ப மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படியே பாருங்க, இது அப்படியே ஸ்கிரீன் இருக்கு. நான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எடுத்து காட்டுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்த்தா எப்படி விளங்குது? நிறைய பொட்டி அடிக்கி இப்படி இருக்கி, இப்படியோ ஏதோ நீக்கி அப்படிதான் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க என்னத்தை விளங்கி கொள்ளணும்டா, இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை யூஸ் பண்ணி என்னென்ன செய்யறாங்கடா, ஒரு பெரிய உதாரணத்துக்கு உங்களோட ஸ்கூல்ல உங்களுக்கான ஒரு இதோடு கொடுக்க போறாங்க. என்ன மாணவர்களுக்கு என்ன எல்லா மாணவர்களுக்கும் நாங்க ரிப்போர்ட் கார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு என்ன செய்வாங்கடா, மாணவர்களுக்கு என்ன செய்வாங்க, நாங்க ரிப்போர்ட் கார்டுல என்னென்ன பாடம் அடிச்சு கொண்டு அதே எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அத்தனை மாணவர்களுக்கும் அதுக்கான டேட்டாவை எந்த பண்ணி அவங்களுக்கான எவரேஜ் ரேங்க் எல்லாத்தையும் போடுற வந்துட்டு இந்த எக்ஸலை யூஸ் பண்ணுவாங்க. இதே நேரம் நீங்க ஒரு கம்பெனில இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனில என்னென்ன ரெவென்யூ எப்படி வருது, அந்த கம்பெனிக்கு வந்துட்டு லாபம் வருதா நட்டம் வருதா அதை ஒரு அட்டவணையில காட்டி அதே நேரம் அதை வந்துட்டு நீங்க ஒரு கிராஃப் லைன் காட்ட போறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்க, இந்த எக்ஸலை யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் எக்ஸல். சரியா? இதுக்குத்தான் பயன்படும் என்று உங்களுக்கு இப்ப விளங்கிடுங்க. இப்ப நாங்க எக்ஸலை ஒன் பண்ணா எப்படி ஒன் பண்ற? இப்ப நாங்க என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஒன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இப்ப முன்னுக்கு என்ன செய்யும், நாங்க போய் என்ன தேடுற எக்ஸல் தேடினா இந்த இப்படி வரும். அதை கிளிக் பண்ணுவோங்க, உங்களுக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகும். சரியான? எக்ஸல் ஒன் ஆயிட்டு. இதுதான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்.